ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு நார்வீஜியன் பாடி ஹாரர் படமாக வெளியான தி அக்லி ஸ்டெப் சிஸ்டர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் எல்விரா. இவங்களுக்கு ஆல்மா அப்படின்னு தங்கச்சி பொண்ணு ஒன்று இருக்குது, அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளையும் எப்படியாவது செட்டில் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கதாநாயகியுடைய அம்மா இருக்காங்களையே, இந்த அம்மா ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் வயசான நபர் தான். சரி, நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கான், அந்த ஆளை கல்யாணம் பண்ணியாவது நம்ம பொண்ணுங்க ரெண்டையும் செட்டில் பண்ணிடலாங்கிறதுக்காகத்தான் இவங்க அம்மா கல்யாணமே பண்ணிச்சு அந்த ஆளை. ஆனால் கல்யாணமாக கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் இறந்து போயிடுறான். இதை விட அடுத்த பிரச்சனை என்னென்னா, அவருக்கு ஏக்னஸ்னு ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கும் நம்ம தான் ஏதாவது செட்டில் பண்ணி ஆகணும் பின்னாடிங்கிற நிலமை ஹீரோயினுடைய அம்மாவுக்கு. சரி, ஓகே, அதான் காசு பணம் இருக்குல்ல, 3 மணியை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அந்த ஆள் உண்மையாக பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த நபரே கிடையாது, நம்மளை ஏமாற்றி தான் அந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மேட்ரு. இப்போ ஏற்கனவே இப்போ தான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அந்த ஆள் இறந்து போயிட்டேன். அதனால் அடுத்த கல்யாணம்னு உடனே நம்ம எதையும் பேச்செடுக்க முடியாது, இல்லை இன்னொருத்தனை கணக்கு பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு. அதனால் ஒன்று நம்ம செட்டில் ஆகி நம்ம பிள்ளைகளை செட்டில் பண்ணணும், இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை வச்சாது நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு யோசிக்குது அந்த அம்மா. இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு பிரின்ஸ் ஒருத்தர் அடுத்தடுத்து இப்போ பெண்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிரின்ஸுக்கு மனைவியாக ஒரு இளவரசியாக போய் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா லைஃப் செட்டில்டு. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைக 2ல் ஏதாவது ஒரு பிள்ளைய அவர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் என்ன, நம்ம மாட்டுக்கு என்னையோ இளவரசனுடைய மாமியாரியா நான் அப்படின்னு ஜம்முன்னு வாழ்க்கைக்குள்ள ஓடிட மாட்டோம் அப்படின்னு ஒரு ஐடியா அந்த அம்மாவுக்கு. அப்போ 2 பொண்ணுங்களில் இந்த மூத்த பொண்ணு தான் நம்ம கதாநாயகி இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படியாவது அந்த பிரின்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு இந்த அம்மா ஆரம்பிக்குது. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கதாநாயகி ரொம்ப சுமாரான ஒரு பொண்ணு. நார்மலாக நீங்கள் நான்லாம் எப்படி இருப்போம் அந்த அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் நீங்களே உங்கள் தகுதிக்கு பிரின்ஸை எதிர்பார்க்குறீங்கன்னா அப்போ பிரின்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? அந்தளவுக்கு உங்ககிட்ட காசு பணம்லாம் இருக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த அழகுங்கிற விஷயம் இருக்கணும் இல்லையா, அப்போ தானே ஒரு பிரின்ஸை நீங்கள் கவர் பண்ண முடியும். ஆனால் அது நம்ம கதாநாயகிட்டே கிடையாது. இப்போ வேறு வழியே கிடையாது. பிரின்ஸை நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு உன்னையே கம்ப்ளீட்டாக ஒரு மேக் ஓவர் பண்ணுறோம், உன்னை எப்படி பட்டி டிங்கரிங் பார்த்து எப்படி கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி பல சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்காக அவங்க அம்மா பேச்சு கேட்டு நம்ம கதாநாயகியை களத்தில் இறங்குறாங்க ஒரு தருணத்தில். இதன் விளைவாக அடுத்தடுத்து நம்மளே எதிர்பார்க்காம இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எமிலி பிளிச்ஃபெல்ட் அப்படிங்கிற நபர் தான் இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, அந்த லேடி தான் இதை இயக்கியிருக்காங்க. இது அவங்களுக்கு முதல் படமாக. ஒரு உண்மையை சொல்லட்டா, ஒரு முதல் படத்தை இந்த அளவுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டெக்னிக்கலி இந்த படம் எந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குதுங்கிறது இன்னொரு பக்கம். முதல்ல இந்த கதை சிண்ட்ரெல்லாவுடைய கதையிலிருந்து தான் அவங்க இன்ஸ்பயர் ஆகி அதை வச்சு தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் சென்ட்ரலாவுடைய கதைக்களம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதனுடைய இன்னொரு வெர்ஷனை தான் இந்த அம்மா பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு படம் பார்க்கும்போதே புரியும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் இது சென்ட்ரலாலேருந்து இது இன்ஸ்பயர் ஆகி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. ஆனால் முதல்ல ஃபஸ்ட்டு படம் பார்க்க ஆரம்பித்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஏங்க இப்படி தானே போன வருஷம் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி ஒரு படம் வந்தது, என்ன படங்க, என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதில் 2 ஹீரோயின், அதில் டெமி மூர் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆனாங்க. ஆனால் ஆஸ்கார் அடிக்காமல் கடைசியில் கோல்டன் குளோபை தட்டி தூக்குச்சு அந்த அம்மா. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு டெமி மூர்கிட்டையும் இன்னொரு ஆக்ட்ரஸ்கிட்டையும் இருந்து அந்த சப்ஸ்டன்ஸில். அந்த படமே கூட பார்த்திங்கன்னா அழகு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எது இயற்கையோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஒரு வயசுக்கு மேலே நமக்கு இதெல்லாம் உடலில் மாற்றங்கள் வருது, வெந்தாடி வேந்தராகத்தான் நம்ம சுற்ற முடியும் அப்படின்னா சரி, ஓகே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதையும் மீறி அந்த நேச்சரை நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு சில விஷயங்களுக்கு இறங்கி மாற்றுவோம், கம்ப்ளீட்டாக இளமையை திருப்பி இறக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அது எங்கே கொண்டு போய் உங்களை விடும் அப்படிங்கிறத சப்ஸ்டன்ஸ் அழகாக சொன்ன ஒரு படம். அந்த படமே த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட அந்தளவுக்கு பேர் வாங்கின ஒரு படம். அந்த மாதிரி இன்னொரு படம் தான் இது. இது வேறு ரகமான ஒரு படம் இது. பட் எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக நான் செட் பண்ணிடுறேன். சப்ஸ்டன்ஸ் ஒரு மாதிரி பரபரப்புடைய உச்சியில் போகும். இந்த படம் ஒரு டெட் ஸ்லோ ட்ராமாவாகத்தான் ஆரம்பிக்கும். போக 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 தான் இந்த கதைக்களம் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும். இந்த கதைக்களம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டு, அந்த கதாபாத்திரத்துடைய ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த கதாபாத்திரம் என்னென்ன பண்ணுதுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த படத்துடைய பேசி ஏறும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இது ஒரு ட்ராமா தான், இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பீரியட் படமாகத்தான் இந்த படத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராடினரி அட்டெம்ப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
எப்படி டெமி மோரா சப்ஸ்டன்ஸில் நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி லீ மைரன் அவங்க தான் படத்தில் கதாநாயகியாக பண்ண ஆர்டிஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸியா. படம் போக போக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சீனுக்கெல்லாம் நம்ம ஊரில் நடிப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அந்த சீன் வந்து பர்ஃபார்மன்ஸை டிமாண்ட் பண்ணுற லெவலும் அப்படி இவங்களும் அந்த ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் பாருங்கள், கொடூரமாக பெர்ஃபார்மன்ஸ்லேயே கொடூரமாக திரிக்க விட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸு அப்படி இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு. சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயே எல்லோரும் பிச்சு படல் எடுத்திருந்தாங்க, ஆனால் அவங்க தான் லீடு. இப்படி ஒரு படத்துக்கு சப்போர்ட்டிங் காஸ்ட்டே அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால் இப்போ ஒரு லீடாக நான் எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணணும் ஒரு மேட்டர் இருக்குது இல்லையா, சொல்லி அடிச்சிருக்காங்க அவங்க. லீ மைரனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இதனுடைய மிகப்பெரிய பலம். டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம் இது. அது சினிமோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கு, சிஜிஏ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு எல்லாருமே தரமாக பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த படம் சப்ஸ்டன்ஸு மேக்கப்புக்காகவே ஆஸ்கார் வாங்குச்சு. அந்த மாதிரி இந்த படத்துடைய ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த படம் நார்வேஜியன் படமாக மாட்டிக்கிடுச்சு. இந்த படம் அமெரிக்கன் படமாக வெளியாக இருந்ததுன்னா இந்த படத்துக்குள்ளே சாலிடாக மினிமம் 4 ஆஸ்கார் உள்ளே இருக்குது, அடித்தே தீர்வாங்கங்கிற மாதிரி படம். இப்போ நார்வேஜியன் படமாக போனதுனால பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் தான் உள்ளே வர முடியும். அதெல்லாம் சும்மா வந்து ஐவாஷ் மேட்ரு, அதெல்லாம் இன்னும் உள்ளே இந்த பெருசெல்லாம் சகிச்சிட முடியாது. ஸோ ஒரு அமெரிக்கன் படமாக இது வெளியாகாதனாலேயே 4-5 ஆஸ்காரை விட்டுருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய ஆக்ட்ரஸ் நான் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் மேக்கப் டீமுடைய ஒர்க்கு சாலிடாக இருக்கும். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் இந்த படம் ஒரு பாடி ஹாரர் படம், தெரிக்க விட்டுருப்பாங்க, ரத்த கலரியாக கொடூரத்துடைய உச்சியில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் இது. அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் டிமாண்ட் பண்ணுது. சப்ஸ்டன்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டேனே, அது எப்படி இருக்கும் படம் போக போக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம ரசிகர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போய் இந்த படத்தை பாருங்கள். ஸோ இந்த படத்துடைய மேக்கப் டீமு, அதனுடைய காஸ்டியூம்ஸு, இந்த படத்துடைய எஸ்எஃப்எக்ஸ் குறிப்பிட்டே ஆகணும், வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு படம் இது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலான சீன்ஸும் டெஃபினட்டாக உள்ளே இருக்குது, வாய்ப்பே கிடையாது ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கெல்லாம். அவளை ரேஷன் கார்டில் பேர் எடுத்து விட்ருவாங்க, அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த படம். கொடூரமான காட்சிகளும் அந்தளவுக்கு இருக்குது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் நம்ம சைட்லேருந்து ஒரு மஸ்ட் வாட்ச், ஹைலி ரெக்கமெண்டட் படம். இது எல்லாத்துக்குமான படம் கிடையாது. இந்த உருண்டு போகுது சார், இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை தவிர்த்துருங்க. நம்மளுடைய வேவ்லெந்த் சீரியல் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும், என்னங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு முதல் 1/2 மணி நேரம் இருந்துச்சு. ஆனால் அந்த கதைக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது எங்கே போக போதோ, என்ன நடக்க போதோ, இப்போ கதாநாயகி என்ன பண்ண போகிறாங்கிற அந்த பரபரப்பே தூத்திக்கிச்சு. அட்டகாசமான ஒரு படம், நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் படம். மிஸ் பண்ணாமல் சட்டு புட்டுன்னு இம்மீடியட்டாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.